அவரே சொன்னார் கிளம்பும் போது, ஏய் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கேவி சார் மீட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. சார் நாங்களாம் பார்த்ததே கிடையாது, நாங்கள் கமிட்டியில் எல்லோரும் வரோம் அப்படின்னோம். வாங்கிட்டார், போகிறோம். இப்போ வந்து அது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஏதோ ஒன்று இருக்குது, அந்த ஆஃபீஸ் இருக்குது, சண்முகம் சார் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த இடத்த. அங்கே வீட்டுக்குள்ளே போகிறோம் சார். ஒரு சேரில் ஒன் சைடு ஒர்க் பண்ணாமல் பேரலிட்டிக் அட்டாக்ல உட்காந்துருக்காரு. எப்படி இருக்குன்றதை நினச்சி பாருங்க, நம்ம நிறைய பார்த்துருக்கோம். உட்காந்துருக்காரு. இவர் போன உடனே அவர் காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு பக்கத்தில் உட்காந்தாரு. நானும் போனவங்க எல்லாருமே அதே வேலையை பண்ணிட்டோம், நமஸ்காரம் பண்ணியாச்சு. அப்புறம் கால் போட்டோம், அந்த மரியாதைலாம் முடிஞ்சுது. திரையிசை திலகத்திட்ட மெல்லிசை மன்னர் கேட்குறாரு, இந்த மாதிரி கண்ணதாசனுக்காக சிலை வைப்பதற்காக நிதி திரட்டுவதற்காக சேலத்துக்கும் கோவைக்கும் இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக நான், ராமமூர்த்தி அண்ணா, அப்புறம் சங்கர் கணேஷ், இளையராஜா எல்லாரும் சேர்ந்து போகிறோம், உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் போகலான்னு நினச்சோம். அவருக்கு பேச்சு வரலைங்க, தப்பா எடுத்துக்கூடாது. ஸ்லேட் எடுத்து ஒரு சாக்பீஸ் வாங்கி எழுதுகிறார், இந்த வரி திரை வரலாற்றில் எழுதப்பட்டே ஆக வேண்டும். காவிரி மேதன் பல இடத்துல எழுதிட்டேன், பல மேடைகளில் சொல்லிட்டேன், இன்னும் அது பொன்னெழுத்துக்களை பறிக்கப்பட வேண்டும். நானும் வருகிறேன். யாராவது வீட்டில் ஸ்ட்ரோக் வந்த ஒரு மனுஷன் வந்து எங்கேயாவது வெளியில வருவான்னு நினைப்பானா? சேலத்துக்கு கோயம்புத்தூருக்கும் லைட் மியூசிக் நடத்துறதுக்கு வரேங்கிறாரு. நானும் வருகிறேன். வருகிறேன் சொன்ன வரைக்கும் பண்ணா கூட பெரிய விஷயம் இல்லை. வரவில்லை என்றால் நான் கண்ணதாசனுக்கு நன்றி கெட்டவனாவேன்னு எழுதுறாரு. நீங்க சொன்னீங்களே மாபெரும் சபைகளில் நீ நடந்தால், மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் பாட்டு மறுபடியும் சொல்றேன். ஐயா டைரக்டர், நீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியே வைக்கிறேன். ஒரு திரைப்படத்தில் நாயகி கோச்சுக்கிட்டு போறாங்க, கோச்சுக்கிட்டு போற நாயகியை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு பாட்டு வரணும் தான் வேற இந்த வரியே கிடையாது. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடாம்னா அவர் என்னையா பாடுறேன்னு கேட்பான். ஆனால் இந்த பாடல் வந்து இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, இதுவரைக்கும் இந்த பாடலை ஏன் இந்த படத்துல இந்த வரி போட்டீர்கள் என்று கண்ணதாசனையும் யாரும் கேட்கவில்லை. இந்த படம் வந்தப்போ ஆனந்தவடன் போன்ற பத்திரிகையும் எழுதவில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு ஒரு அருமையான தேவையான ஒரு இதை விட சிறந்த பாடல் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு பாட்டு கிடைச்சிருக்கு. அதனால அந்த கேள்வி வரவில்லை. அப்படிப்பட்ட கேள்வி மகாதருடைய இசையிலே அடுத்த படம் கந்தன் கருணை, வெள்ளிமலை மன்னவா, வேதம் நீ அல்லவா, முன்னோர்க்கு முன்னவா, மூண்ட கதை சொல்லவா. இந்த 4 வரிகளிலே பாருங்க, அந்த தேவர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, அசுரர்கள் வந்து அவசரப்படுத்துறாங்க, இது எல்லாமே அதுல இருக்கு. முன்னோருக்கும் முன்னவா, மூண்ட கதை சொல்லவா. இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? நான் அதனாலதான் உங்ககிட்ட வந்து ப்ரே பண்றேன். அந்த அர்த்தம் இதுதான் கண்ணதாசன். கண்ணதாசன் மட்டும்தான் கதையை 2 வரியில் ஐயா சொன்ன மாதிரி கோடு போட்டு நிற்க சொன்னான் சீதை நிற்கவில்லையே, சீதை எங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. இதை விட ராமாயணத்தை 2 லைன்ல சுருக்கமா சொல்லவே முடியாது. அதுதான் இந்த